100 சார்ஜ் பண்ணியுமே சில மணி நேரத்தில் பேட்டரி காலியாகுதா? காலையில் 100 சார்ஜ் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளிக்கிறேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா 80% இருக்கும். மதியத்தில் ஃபோனை பார்க்கும்போது அது 50%, பின்னர் வீட்டை வரும்போது 20% மாறிடும். என்னடா இது, ஃபோன் பேட்டரி இவ்வளவு கெதியாக குறையுது நீங்கள் பல தடவை யோசிச்சுட்டு இருப்பீங்க. உடனே பேட்டரி பழுதாக போயிட்டு புது ஃபோன் வாங்கணுமென்று மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் நமக்கே தெரியாமல் பேட்டரியை அதிகமாக யூஸ் பண்ணி கொண்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபோனை சார்ஜ் செய்யும் விதத்துலையும் சில முக்கியமான விஷயங்களை நாங்கள் கவனிக்காமல் விட்டுருவோம். அதனால் இந்த வீடியோவில் உங்கள் ஃபோன் பேட்டரியை சீக்கிரம் காலியாகாமல் மேனேஜ் பண்ண உதவும் முக்கியமான 5 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். கடைசி டிப்ஸை மட்டும் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஃபோன் பேட்டரிக்கு உண்மையிலேயே என்ன நடக்குது? இந்த 5 செட்டிங்கை ஒரு முறை செக் பண்ணுங்க. முதல்ல ஸ்க்ரீன் பிரைட்னஸை நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபோனில் டிஸ்பிளேன்ற ஒன்று முக்கியமானது. சில பேர் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே 100% பிரைட்னஸை வச்சுருப்பாங்க. நீங்கள் பிரைட்னஸை குறைவாக, அதாவது தேவைக்கேற்ப பயன்படுத்துங்க. உங்களோட ஃபோன் ஆட்டோ பிரைட்னஸ், அடாப்டிவ் பிரைட்னஸாக இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். வெளிச்சத்துக்கேற்ப ஸ்க்ரீன் பிரைட்னஸை மாற்றுறதுக்கு இது உதவும். உதாரணமாக சொல்லணும்னா, இருட்டான ரூமில் இருக்கும்போது 100% பிரைட்னஸாக வச்சுருந்தா பேட்டரி மட்டும் இல்லை, கண்களுமே இதால் பாதிக்கும். அதால் ஃபோன் பிரைட்னஸை தேவைக்கேற்ப பயன்படுத்துவதன் மூலம் பேட்டரி ட்ரை ஆகாமல் பாதுகாக்கலாம். இரண்டாவது முக்கியமான விஷயம் பேக்ரவுண்டில் இருக்கிற ஆப். நீங்கள் ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்தாலுமே சில ஆப் ரன் ஆகிட்டு தான் இருக்கு. எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், மேப் போன்ற ஆப்ஸில் உள்ள நோட்டிஃபிகேஷன், லொக்கேஷன் ஒரு டேட்டா போன்றவற்றை பயன்படுத்தக்கூடும். அதால் பேட்டரி யூசேஜ் அதிகரிக்கலாம். எந்த ஆப் கூட பேட்டரியை பயன்படுத்துதுன்னு பார்க்க முடியும். அப்புறம் பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி அல்லது பேட்டரியோட யூசேஜ் செட்டிங்கை செக் பண்ணலாம். எல்லா ஆப்ஸையுமே போஸ்ட் அப் பண்ணி கொண்டு இருப்பது நல்ல பேட்டரி சேவிங் மெத்தட் இல்லை. நீங்கள் உண்மையிலேயே அதிகம் பயன்படுத்தாத தேவையில்லாமல் பேக்ரவுண்டில் இயங்கும் ஆப்ஸை மட்டுமே கவனிப்பது நல்லது. மூன்றாவது டிப்ஸ் ஆக்டிவிட்டி செட்டிங். லொக்கேஷன், ப்ளூடூத், மொபைல் ஹாட்ஸ்பாட் போன்ற ஃபீச்சர்ஸ் சில நேரங்களில் பேட்டரியோட யூசேஜை அதிகரிக்கலாம். நீங்கள் ப்ளூடூத் இயர்பட்ஸ் பயன்படுத்துறீங்கன்னா ப்ளூடூத் கட்டாயம் தேவைப்படும். ஆனால் யூஸ் பண்ணி முடித்த பிறகு ப்ளூடூத்தை எப்போவுமே ஒன்றில் வைக்கணுன்றதா அவசியம் இல்லை. அது மாதிரி கூகுள் மேப்ஸ் போன்ற ஆப்ஸுக்கு லொக்கேஷன் தேவைப்படும். தொடர்ந்து அதை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வராது. ஸோ ஹாட்ஸ்பாட், ப்ளூடூத், லொக்கேஷன் என்றவற்றை ஆஃப் செய்வதன் மூலம் பேட்டரியோட யூசேஜை குறைக்கலாம். நான்காவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி சேவர், பவர் சேவர் மோட். உதாரணமாக நீங்கள் வெளியே இருக்கிறீங்க, ஃபோன் பேட்டரி 20% தான் இருக்குது. ஆனால் இன்னும் 3-4 மணி நேரம் உங்களுக்கு ஃபோன் தேவைப்படுது. அந்த நேரத்தில் பேட்டரி சேவர் மோட்டை ஆன் பண்ணி சில பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ் மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் ஃபங்க்ஷனை கட்டுப்படுத்த பேட்டரி நீண்ட நேரம் இருக்கிறதுக்கு இது உதவும். ஒவ்வொரு ஃபோன்லேயுமே பேட்டரி சேவர் வேலை செய்யும் விதம் கொஞ்சம் மாறுபடலாம். பேட்டரி குறைவாக இருக்கும்போது நீண்ட நேரம் சார்ஜ் செய்ய முடியாத சூழ்நிலையில இதை பயன்படுத்துவது பிராக்டிகலாக இருக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பண்ணிடுங்க. ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகிறது சில நேரங்களில் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் ஃபோனை தொடர்ந்து ஹீட் ஆகிற நிலையை தவிர்ப்பது நல்லது. உதாரணமாக சார்ஜ் போட்டுக்கொண்டே ஃபோன் பார்க்குறது, ஹை கிராஃபிக் கேம் விளையாடுறது, அதிக நேரம் வீடியோ ரெக்கார்டிங் செய்கிறது, இப்படி செய்வதால் ஃபோன் ஹெவியாக ஹீட் ஆகலாம். அதால் பேட்டரியோட சார்ஜ் பெர்சன்டேஜ் குறையலாம். மேலுமே சொல்ல போனால் அதிக ஹீட் இருக்கும் இடத்துல ஃபோனை வைக்காதீங்க. அதை மாதிரி வெயில் இருக்கிற கார் டேஷ்போர்ட் மாதிரியான இடங்களில் ஃபோனை வைக்கிறது நல்லதில்லை. ஃபோன் அதிகம் ஹீட் ஆக வேண்டாம், கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணாமல் வைங்க. தேவையில்லாமல் ஹெவியான ஆப்ஸை க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதால உங்களுடைய ஃபோன்ற பேட்டரியை குறையாமல் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படியான டெய்லி லைஃப் டெக்னாலஜி யூஸ்ஃபுல் நாலேஜ் வீடியோவுக்கு எங்களுடைய அனைத்து அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல் டிப்ஸோட சந்திப்போம்.